நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணை கார்லேருந்து தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வருது. போலீஸ் அதில் விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணும்போது கன்ஷாட் மட்டும்தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு விட்டுறாங்க. அதுவும் காலில் தான் பண்ணுறாங்க. காலில் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக விட்டுடுறாங்க. ஸோ இது எப்படி சார், இந்த கதை எப்படி ஆரம்பிச்சுது, இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சுது, இதோட பின்னணி என்னவா சார் இருக்குது? நாளைக்கு நடிகர் விஜய் பொதுக்குழு கூட்டுறாரு. அவரோட முதல் தீர்மானமே இந்த கோயம்புத்தூர் பற்றி தான். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணு இதே மாதிரி காதலனோட ஒரு மோசமான இடத்துல ஒதுங்குது. உடனே ஒருத்தன் போயிட்டு திமுககாரன் போய் அந்த பொண்ணை கற்பழிக்கிறான். அது அண்ணா பல்கலைக்கழக விஷயன்றது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. இப்போது அதே மாதிரி கோவையில் ஒரு பெண் தன்னோட காதலனோட கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மறைவான இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 3 பேர் வராங்க. அங்கே அந்த ஏரியாவுக்கு 3 பேர் வராங்க. ஒருத்தன் பேர் சிவகங்கை சதீஷ், அவனோட தம்பி கருப்பசாமி, அவனோட உறவினர் கார்த்திக். இவங்க 3 பேரும் அங்கே வராங்க. இவங்க ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அங்கே வந்துட்டு அந்த பொண்ணையும் பையனையும் பார்க்குறாங்க. அவங்க காரில் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே போயிட்டு கண்ணாடியை அடித்து உடைச்சி, அந்த பையனை அடித்து மண்டையெல்லாம் அடித்து உடைச்சி, அவன் மயங்கி விழுந்தப்புறம் இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இந்த 3 பேரும் கதற கற்பழிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10:40 லெவலில் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் அங்கே தேடுது, அந்த பொண்ணையே தேடுது. அந்த பொண்ணும் கிடைக்கல, பையனும் கிடைக்கல. அப்போது அதுக்கப்புறம் காலையில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையனுடைய செல்ஃபோன் கொஞ்சம் அட்வான்ஸ்டு செல்ஃபோனு. அதில் லொக்கேஷன் ட்ராக்கர்லாம் இருக்குது. அந்த லொக்கேஷன் ட்ராக்கரை வச்சு அந்த செல்ஃபோனை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ இந்த கேஸில். இவனுங்க யார் அப்படின்றது ஒரு பிரேக் த்ரூ. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தென் மாவட்டத்தில் டைட் பண்ணுறதுனால எல்லா அக்யூஸ்டும் அங்கே உட்காந்துடுறான். எல்லா அக்யூஸ்டும் அங்கே தங்கிடுறான். ஏற்கனவே நீங்கள் இப்போது கமிஷனராக இருக்கார் சரவண சுந்தர்னு கோயம்புத்தூர். இவர் டிஐஜியாக இருக்கும்போது தான் திருப்பூரில் ஒரு வயசான தம்பதி ப்ளஸ் ஒரு ஆண் 3 பேரையுமே தேங்காய் பறிக்கிறவனுங்க அந்த கூட்டம் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்தது. அப்போவுமே ஏதோ ஒரு என்கவுண்டர் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாள் அதை கண்டே பிடிக்க முடியல, அந்த மர்டரே சால்வ் ஆகலை, அந்தளவுக்கு இருந்தது. இப்போ இவரும் இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில்வேலனும் நெருக்கமான நண்பர்கள், பிரிக்க முடியாத நண்பர்கள். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஐஜி ஆக்கி கமிஷனராகவும் ஆக்கிட்டார் கோயம்புத்தூரில். அப்போது இந்த டீம் ஸ்பெஷல் டீம் ஒன்று போடுறாங்க. அந்த டீம் இன்வெஸ்டிகேஷனில் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த பையனோட செல்ஃபோன் லொக்கேட் பண்ணுறாங்க, ட்ரை டு லொக்கேட். அதில் மாட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடத்துல டிவிஎஸ் 50 அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு டிவிஎஸ் 50 நிற்கிது அங்கே அந்த இடத்துக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் பார்த்தீங்கன்னா நைட்டு டீ சாப்பிட்ருக்கானுங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே டீ சாப்பிட்ருக்கானுங்க. சாப்பிட்டது 3 பேர் அப்படின்னு தெரியுது. டிவிஎஸ் 50 தெரியுது. இந்த செல்ஃபோனோட லொக்கேஷன் போலீஸ்க்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த டிவிஎஸ் 50 எங்கேருந்து திருடினாங்க அப்படின்றது ஒரு ஊர்லேருந்து திருடியிருக்காங்க. அங்கே இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது 3 பேர் தெரியுது. அப்போது இந்த 3 பேர் எங்கே இருக்கிறானுங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்துட்டு அவங்க கமிஷனர்கிட்ட சொல்கிறாங்க. கமிஷனர் காலில் மட்டும் சுடு அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். வெறுமனே காலில் சுட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஃபேட்டலி இன்ஜூர்டு, அந்த பையனும் ஃபேட்டலி இன்ஜூர்டு. இவனுங்களை 3 பேரையும் காலில் சுட்டு பிடிச்சி போலீஸ் தூக்கிட்டு போகிறாங்க.
இது வந்து நிறைய விவாதத்தை கிளப்புது. இந்த பொண்ணு வந்து ஏன் அங்கே போச்சு, அன்டைமில் ஏன் அங்கே போகணும் அப்படின்றது ஒரு விவாதம்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு அது இது காலேஜில் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக பொண்ணு மாதிரியே காலேஜில் தனியாக உட்காந்து தனியாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெளியூர் பொண்ணு. ஸோ இவனுங்க வந்து அக்யூஸ்டு. இவனுங்க வந்து சிவகங்கையில் பக்கா அக்யூஸ்டு டீமு. இவனுங்க மேலே எல்லாமே இருக்குது. இவனுங்களை வந்து தண்ணியும் அடிச்சிருக்கானுங்க, கஞ்சாவும் அடிச்சிருக்கானுங்க. ஸோ இவனுங்க பேசிக்காக திருட தான் வரானுங்க. ஒரு கார் நிற்கிது, போனால் அடித்தா திருடலாம் அப்படின்னு வரானுங்க. பார்த்தா பொண்ணு இருக்குது. பொண்ணு இருக்குன்னொடனே இவனுங்க வந்து கற்பழிக்கிற மாதிரி போகிறானுங்க, கற்பழிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு மோதிரம், செல்ஃபோனு இதெல்லாத்தையும் தூக்குறானுங்க அந்த பொண்ணுக்கிட்டேருந்து. அது இல்லாமல் ஒரு செல்ஃபோனை வச்சு தான் அந்த பொண்ணு வந்து தகவல் கொடுக்குது. ஆனால் அந்த பொண்ணையே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பெரிய அடர்த்தியான புதார் அது. அதுக்கு உள்ளே வர்றதுக்கு மட்டும் 10 வழி இருக்கான். அந்த வழியில் எப்படி உள்ளே வந்தாங்கன்னே தெரியல அந்த காரில். காரு கண்ணாடி கிண்ணாடிலாம் அடித்து உடச்சி, சைடு கண்ணாடிலாம் அடித்து, கல்லை வச்சு அடித்து உடச்சி, பீஸ் ஆக்கிட்டு தான் உள்ளே வந்து கையை விட்டு பொண்ணை தூக்கியிருக்காங்க. இவனை அதுக்கு முன்னாடி அடித்து போட்டு இவன் மயங்கி விழுந்துட்டான். இவன் எங்கே விழுந்து கிடக்கிறான்றதே தெரில. அந்தளவுக்கு இருட்டு. யாராலையும் எதுவுமே லொக்கேட் பண்ணல. ஆனால் இவனுடைய செல்ஃபோன் லொக்கேஷனை வச்சு மட்டும் அந்த செல்ஃபோன் வந்து அந்த லொக்கேஷன் ஃபைண்டரோடு இருக்குது. அதை வச்சு இவனுங்களை லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவனுங்க எங்கே டிவிஎஸ் விட்டு திருடினானுங்களோ அங்கேருந்து ஃபுட்டேஜ் எடுத்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த 3 பேரையும் பிடிக்கிறாங்க. 3 பேரையும் பிடிச்சோடனே இவர் வந்து காலில் சுடு அப்படின்னு ஒரு உத்தரவு. அதனால் காலில் சுட்டு இவனுங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போ பொலிட்டிக்கலாக ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது. பிஜேபி வானதி சீனிவாசன் வந்து பெண்களை வச்சு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் நாளைக்கு பொதுக்குழுவில் இது சம்மந்தமாக சீரியஸாக ஒரு தீர்மானத்தை வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து அவர் கொண்டு வர இருக்கார். சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிருக்கு சார். இந்த அளவுக்கு ஆனும்போது போலீஸோட கேர்லெஸ்னஸ் வந்து மீண்டும் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஒரு பயம் இல்லாத ஒரு சமுதாயமாக இது மாறிடுமே சார். எப்படி சார் இது? ஆமாம், தென் மாவட்டங்களில் அக்யூஸ்டாக இருக்கிறவன் எல்லாமே வந்து இங்கே வரான் அப்படின்னும்பொழுது அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஏற்பாடும் வந்து கோயம்புத்தூர் போலீஸில் கிடையாது. ஏற்கனவே திருப்பூரில் வந்து தேங்காய் பறிக்கிறவன் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டு அவனை கண்டுபிடிக்க விடாமல் இவங்க ரொம்ப திணறினாங்க. இப்போ வந்து ஒரு பொண்ணை தூக்கின்னு போயிட்டு கற்பழிச்சிட்டு, அதே அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியே கற்பழிச்சிட்டு, அதையும் நடந்த மாதிரியே கற்பழித்து இப்போது வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு லா அண்ட் ஆர்டர். இது வந்து இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணோம். இதில் நம்ம அந்த இவர் கமிஷனர் சரவண சுந்தர் வந்து அவர் என்கவுண்டரே பண்ண மாட்டார். ரைட்டா? அவன் போலீஸை வந்து நெஞ்சுக்கு நேராக சுட்டால் கூட என்கவுண்டர் பண்ண மாட்டார். இப்போது காலில் சுட்டிருக்காங்களே, அவங்க வந்து போலீஸை தாக்கியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்லுது. அதனால தான் காலில் சுட்டோன்னு சொல்லுது. ரைட்டுங்களா? இது இப்போது இவங்க மேலே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கலை. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். இந்த கோயம்புத்தூர் போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குது. எடுக்காமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது அப்படின்றது வந்து நம்ம தெளிவாகவே நம்ம பேசியிருக்கோம். ஆனாலும் ஐஜி இன்ட்டு லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க கமிஷனருக்கு. இன்ஃபேக்ட் வந்து டிஜிபியே வந்து நேரடியாக களத்தில் இறங்கி, வெங்கட்ராமனே களத்தில் இறங்கி இது வந்து ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில் அவரே நேரடியாக களத்தில் இறங்கி பார்த்ததுனால தான் இந்த அளவுக்காவது ஓரளவுக்கு பிடிச்சாங்க. நைட்டோட நைட்டாக இல்லை நைட்டு முடிஞ்சு உடனே காலையிலேயே பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பிடிச்சாங்க. இல்லைன்னா சுத்தமாக கிடையாது, எதுவுமே கிடையாது. எவன் ஒன்றா எதை ஒன்றா செய்யலாம். இதுக்கான விஷயமே கிடையாது. சிஎம் கூட இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாரு. சப்போஸ் பிடிக்காம இருந்தால் அவன் வந்து அந்த செல்ஃபோனை அவன் எடுத்துகிட்டு போவான். அவன் அந்த பையனோட செல்ஃபோனை விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவன் எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருந்தானா இவங்களால லொக்கேஷனே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அந்த டிவிஎஸ் 50 வந்து அங்கே நிற்கிது. அந்த டிவிஎஸ் 50 வந்து அந்த நம்பரை வச்சு அது காணாமல் போன டிவிஎஸ் 50ன்னு ஒரு பர்டிகுலர் ஊரில் வந்து இவங்களோட அந்த ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்க முடியலன்னா அவுட்.
சுத்தமாக இது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயந்தான். யார் வேணால் எதை வேணால் செய்யலாம். இந்த கோவை ரேஞ்சில் வந்து யார் வேணால் எது வேணால் செய்யலாம் அப்படின்னு தமிழகத்தில் பல ரேஞ்ச் இருக்குது. இப்போது இங்கே சென்னையிலலாம் ஒரு ரவுடி தலை தூக்குனாலே டமால்னு அடி விழும். அந்த மாதிரி அடி எங்கேயுமே தமிழ்நாட்டில் ரவுடிகளுக்கு எதிராக யாரும் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. சார் நீங்கள் தொடக்கத்திலே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நாளைக்கு விஜயோட பொதுக்குழு இருக்குன்னு, அதில் இந்த கோயம்புத்தூர் விஷயத்தை பற்றி பேசுவாருன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன சார் அவர் அறிவிப்பார்? அதிமுக கூட கூட்டணின்னு அறிவிப்பாரா, இல்லை யார் முதல்வர்னு அறிவிப்பாரா, இல்லை அவர் தான் முதல்வர் அப்படின்னு அறிவிச்சுக்குவாரா? என்ன சார் நடக்கும் நாளைக்கு? 4 பாயிண்ட்டுன்னு ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் தான் வந்து கரூரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அவர் ஆறுதல் சொன்னார். அதே ஹோட்டலில் தான் இப்போ பொதுக்குழுவும் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவருக்கு அந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது. அதனால் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாரு. மொத்தம் ஒரு 15 தீர்மானம் நிறைவேற்றுறாரு. அதில் வந்து 10 ஆன்டி டிஎம்கே தீர்மானங்கள் 10. அதில் வந்து முக்கியமாக இந்த கோவை சம்பவம், இந்த சம்பவங்கள் சம்மந்தமாக நிறைவேற்றுறாரு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் விஜயோட தான் விஜய் தலைமையிலான கூட்டணி, விஜய் தான் முதல்வர் அப்படின்றது தான் இப்போது அவங்க பாஸ் பண்ண போகிற ரெசல்யூஷன். அவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஃபேவராக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்துலாம் ஒன்றும் பெருசாக ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறதில்ல. இப்போது எஸ்ஐஆர்னு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம்னு வருது. அது வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கே போகல. அந்த பிஜேபிக்கு எதிராக பெருசாலாம் தீர்மானங்கள்லாம் இருக்குமான்னு தெரியல. பட் டிஎம்கேக்கு அகென்ஸ்டாக 10 தீர்மானம் வந்து சாலிடாக அவர் பண்ணுறாரு. அதில் முக்கியமான தீர்மானம் என்னென்னா, நான் தான் முதல்வர், எடப்பாடி முதல்வர் இல்லை, வேறு யாரும் முதல்வர் கிடையாது. இப்போ பிஜேபி நினைக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் முதல்வர் ஆகலா அப்படின்னு நினைக்குது. இன்னொன்று வந்து செங்கோட்டையன் வந்து பிரிஞ்சு போயிட்டு அவர் வந்து அதிமுக பொதுச் செயலாளராகி அவர் வந்து முதல்வர் ஆகலாம், எடப்பாடியை தூக்கி போடலாம். இப்படி ஒரு ப்ராபபிலிட்டிலாம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நான் வரல, நான் முதல்வர், அதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜயுடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சார் அதிமுகவில் வந்து தொடர்ந்து சர்ச்சைகள் இருந்தாலும் அவங்க ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க, அதுக்கு ஒரு முடிவு வந்தோடனே அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் செங்கோட்டையன் வந்து ஓயாமல் எதனா பண்ணிகிட்டு இருக்காரு சார். இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன சார், இப்போ என்ன சார், அவர் வந்து அந்த லைட் லைம்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரா சார்? ஆமாம், அவர் லைம் லைட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு பின்னாடி வந்து இருக்கிறது வந்து பிஜேபி தான். அவர் ஒவ்வொரு பிரச்சனையாக கிளப்புவார். அதை வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணும். நிர்மலா சீதாராமன், அமித்ஷா இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு இமெயிலில் தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிலாம் ஒரு ஆளே கிடையாது, அவர் பின்னாடி கட்சியே கிடையாது, அவர் ஒரு தலைவரே கிடையாது, தற்காலிக பொதுச் செயலாளர் தான் வந்து எடப்பாடி அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சிட்டு உக்காந்துருக்காரு. நான் வந்து வர்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான விஷயங்களை வந்து நான் ப்ரூவ் பண்ணுறேன், நான் தான் கட்சின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வீராவேசம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு செங்கோட்டையனை வந்து நீங்கள் லெட்ரு மட்டும் எழுதுங்க, அறிக்கை மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பிஜேபி சொல்லியிருக்கு. ரைட்டுங்களா? நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது, அது வர்றது இது வர்றது, மற்றவங்க வந்து உங்களை பார்க்கறது அப்படிலாம் எதுவும் இல்லை. இவர் வந்து சசிகலாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். சசிகலா இன்னும் அப்பாயின்மெண்ட்டு இவருக்கு தரவே இல்லை. ரைட்டா? சசிகலாவே பார்க்க முடியாது அவர். அதுக்கு அடுத்தது மோடி, அமித்ஷா இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பாருன்றது தெரியல. இப்போ வரைக்கும் கத்திக்கிட்டே இரு, பேக்னு வார்த்தை மாதிரி கத்திக்கிட்டே இரு அப்படின்றது பிஜேபி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அதை வந்து அவர் கேரி பண்ணிக்கிட்டு. சார், திமுகலேருந்து துரைமுருகன் அவர்களை பொதுச் செயலாளர் அந்த பதவியிலேருந்து நீக்கம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவல் ஒன்று வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? அவங்க பையன் கதிரானந்துக்கு வந்து 2 சட்டமன்ற தொகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே துரைமுருகனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி இல்லை, அந்த பதவி வந்து டிஆர் பாலுவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி ஹேஷியங்கள் வந்து நிறைய
கிளப்பி வந்துச்சு. இதுக்குள்ளே வெள்ளக்கோயில் சாமிநாதனுக்கும் பொன்முடிக்கும் துணை பொதுச் செயலாளர் பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க. துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அடுத்த எம்எல்ஏ தேர்தல் வரைக்கும் அவர் வந்து நிற்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் தலைமை என்ன நினைக்குதுன்னா, நீ நிற்கக்கூடாது, வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து நீ எம்எல்ஏ தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி அந்த காம்படிஷனுக்குள்ளே நீ போய் நின்று வர்றதுக்கான இதெல்லாம் தகுதியெல்லாம் உன் உடல் இழந்துருச்சு, நீ வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் இவர் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ திமுக வந்து ஒரு பெரிய ரீஸ்ட்ரக்சரிங்க்கு போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் கிட்ட நல்லா இருந்த ஒரு ஆள், அவர் வந்து இப்போ வந்து திமுகவில் வந்து இணைகிறாரு. என்னென்னா தென்காசி மாவட்டம், அந்த மாவட்டத்தில் வந்து ஆல்ரெடி அருணாக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு நாடார் ஃபிகர்கள் அங்கே இல்லை. அங்கே வந்து ஹிந்து நாடார்கள் எல்லாம் வந்து பிஜேபிக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைனும் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நாடார் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மனோஜ் பாண்டியனை கூப்பிட்டு, இன்னொன்று மனோஜ் பாண்டியன் லீகலாகவும் ஸ்ட்ராங்கான ஆள், அவர் வந்தாருன்னா திமுகவுடைய லீகல் விங்கும் வலுப்படும் அப்படின்றதுனால மனோஜ் பாண்டியனை கூப்பிட்டு கொண்டு வராங்க. அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏவும் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஒருத்தர், அவரும் வந்து திமுகவுக்கு வரப்போகிறார். திமுக வந்து ஒவ்வொருத்தரையாக சேர்த்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி விஷயங்களோடு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது நீங்கள் வந்து கேட்டிங்களா துரைமுருகன் மாற்றப்படுவாரா இல்லையான்றது, இம்மீடியட்டாக இல்லை, ஆனால் மாற்றப்படுவார். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு உட்பட எந்த சீட்டும் கொடுக்கல, அவர் மாற்றப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பெரியசாமி மாற்றப்படுவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் மாற்றப்படுவாங்களா அப்படின்ற கேள்வி என்பது இருக்குது. திமுக அதுக்குள்ள பாலிடிக்ஸை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ சில எடுக்கிற சர்வேஸ்லலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி அமைஞ்சால் வந்து மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வாய்க்கும் சார்? அவங்க எந்த அளவுக்கு சொல்லலாம்னா, இந்த சாணக்கியாவில் பாண்டேன்னு ஒருத்தர், அவர் வந்து திரிலோக சஞ்சாரி நாரதர் மாதிரி பல தகவல்களை சொல்லிகிட்டே போவார். அவர் தான் ரஜினி அரசியலுக்கு வருவார்னு சொன்னார். பெரிய அளவுக்கு ட்ரம்பட் வந்து ரஜினிக்காக ஊதின ஆளில் வந்து பாண்டே ஒருத்தர். ரஜினியோட ஆஸ்தான ஆலோசகர்களில் ஒருத்தராக இருந்தார் பாண்டே. ரைட்டுங்களா? பாண்டே, மாரிதாஸ், இவங்கெல்லாம் வந்து ரஜினியோடு இருந்தவங்க, அண்ணாமலை இருந்தவங்க. அப்புறம் ரஜினி அரசியலுக்கு வரலன்னொன்னே இவங்களுடைய ட்ரம்ஃபட்டெல்லாம் போயிடுச்சு. இப்போது பாண்டே என்ன சொல்லலான்னா, 20% வாக்கு வங்கி வந்து விஜய்க்கு இருக்குது. அதனால் விஜய் வந்து 20% வாக்கு வங்கியை வச்சுட்டு அவர் வந்துடுவார். திமுக வந்து 34% தான் எடுக்கும். அதிமுக 39% வாக்கு வங்கி எடுக்கும். விஜய் இல்லாமலே அதிமுக பாஜக கூட்டணி வந்து 39% வாக்குகளை எடுக்கும். விஜய் வந்து இல்லாமலே அவங்க இவ்வளோ வாக்குகள் எடுப்பாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப மோசமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல் வந்து அதிகமாக இருக்குது, மத்திய அரசு வந்து தமிழக அரசை புறக்கணிக்கலை அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ரைட்டா? உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது. இதெல்லாம் இவருடைய சர்வே கண்டுபிடிப்பு. சரிப்பா, இவ்வளோ பெரிய சர்வேலாம் வெளியிட்றியே, நீ எத்தனை பேரை பார்த்தீங்கன்னா 2988 பேர் தான் பார்த்தேன். இவ்வளோ பேர் தான் பார்த்தியா? இவ்வளோ பேர் தான் பார்த்தேன். அவங்க சொன்ன கருத்து கணிப்பு தான் நாங்கள் சொல்கிற கருத்து கணிப்புன்னு. ஆக்சுவலாக ஒவ்வொரு தொகுதிக்கு எப்படியும் நாங்களாம் கருத்து கணிப்பு எடுக்கிறோன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 300 பேரையாவது பார்க்கணும் மினிமம். அப்போ தான் அந்த ட்ரெண்டு தெரியும், அந்த ஸ்விங்கு தெரியும். இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முழுக்க திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பால் இருக்குது, விஜய்க்கு அபரிமிதமான செல்வாக்கு இருக்குது, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் அவருக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விஜய்க்கு வந்து ஒரு 4 to 5% தான் ஓட்டுருக்கு அப்படின்னு வந்து இந்த ஃபீல்டுலேயே பழம் தின்னு கொட்டை போட்ட மத்திய உளவுத்துறையெல்லாம் சொல்கிறாங்க. 4 to 5% அதுக்கு மேலே இல்லை.
சீமானுக்கு இந்த முறை வந்து ஓட்டு குறையும், சீமானோட ஓட்டுகளில் பாதிக்கு மேலே வந்து விஜய் வந்து அள்ளிடுவார் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய இதுக்கு திமுக ஒரு 39% வரும், அதிமுக 34% வரும். இது எப்படியோ வைஸ் வரிசையாக போடுறாரு பாண்டே. அதிமுக 39% வரும், திமுக 34% வரும், விஜய் வந்து 20% வருவாருன்னு போடுறாரு. அப்படியே வைஸ் வர்ஸா அந்த ஆங்கிளில் அவர் போடுறாரு. இதெல்லாம் வந்து பொய்கள், புனைக்கதைகள் இதெல்லாம் தான். இதுக்கு வந்து விஜய் வந்து 20% வாங்கக்கூடிய ஆள் அப்படின்றத வந்து விஜய் நிரூபிக்கிறாரு. பல சர்வேக்களில் வந்தது, நான் வந்து முன்னாடி சொல்ல தயங்கினேன், இப்போ வந்து பாண்டியன்ற முறையில் எனக்கே வந்து சங்கோஜமாக இருக்குது, இதை வந்து கட்டாயம் நான் சொல்லணும் அப்படின்னு பாண்டிய வந்து சொல்கிறார். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, பொய்யை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு கேம்பெயினை வந்து விஜய்க்காக யார் ரெடி பண்ணுறா? விஜய் மேலே சிபிஐ வழக்கு, விஜய் மேலே இன்கம் டேக்ஸ் வழக்கு, விஜய் வந்து நிறைய ஓட்டு வச்சிருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஊடக பிரச்சாரம். இப்படி விஜயை பூஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து அதை கண்டுக்காத சவலப்புள்ளியாக இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.